வணக்கம் மக்களே. ஒரு 2-3 நாளா சோஷியல் மீடியால சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயும் ஒரு மனசை ரொம்ப உழுக்கக்கூடிய ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அதோட நியூஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஒன்று ரொம்ப பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். அதனால நம்ம ஆக்டர் ஸ்ரீ யங் ஆக்டர், ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட். கனா காணும் காலங்கள் சீரீஸ் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவியில் பேக் இன் 2005 அப்படி அந்த டைம்ல வந்த செகண்ட் சீசன் நினைக்கிறேன். அது ரொம்ப ஏர்லி சீசன். அதுல வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், லீட் ஆக்டர். அதுலதான் அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. சீரியல்ல இருந்து அப்படியே படிப்படியா மூவிஸ்ல பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஊனாய் மட்டுக்குட்டியும் வழக்கெண் 18 அந்த படம், அப்புறம் கண்டினியூஸா இன்னும் நிறைய படத்துல வந்து நல்லா ஒன்று கரியர் நல்லா அப்வர்ட் மூமெண்ட்ல போயிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவரை பத்தி சமீபமா வெளியே வந்த வீடியோ பார்த்தா இனி நம்ம பார்க்க போறோம். அதாவது நியூஸ் பத்தி தான். என்னன்னா, அவர் இப்போ இங்கே கிடையாது. அதுதான், அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அவரோட போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ரொம்ப பரிதாபப்படுற அளவுக்கு, ஆதங்கப்படுற அளவுக்கு ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. அதுதான் நம்ம நியூஸ்ல ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எதுவுமே ட்ரோல் பண்ணாம எல்லாம் ஆதரவாடா, ஏன் இப்படி இருக்கிற, எதனால இப்படி ஆயிட்டு அப்படிதான் பெரிய இது சேனல்ஸோ எதுவும் பெரிய டிவி சேனல்ஸ் எதுவுமே கவர் பண்ணாம இருக்காங்க இது வரைக்கும். பட் இப்பதான் வெளியே வருது அது. ஏன்னா அவரு ரொம்ப காலமா எங்க இருந்தாரு, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அவர் கரியர். ரொம்ப செலக்டடான மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்க போனாருன்னு தெரியல. அவர் லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஆளே காணாம போயிட்டாரு. யாரும் அவரை பத்தி பேசவும் இல்லை. எல்லாரும் மறந்து போயிட்டு அவங்க வேலையில இருந்தாங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் போஸ்ட் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துகிட்டு இருக்கு. ஒரு கெட்டதுல அது ஒரு நல்லது விஷயம். ஏன்னா இப்போ பெட்டர் தென் ரொம்ப லேட். இப்பவே ரெக்கவர் பண்ண முடியும். பிகாஸ் ஹி நீட்ஸ் ஹெல்ப். அவருக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியல. மென்டலி இஸ் நாட் ஸ்டேபிள் ரைட் நவ். ஏன்னா அவர் பண்ற ஒரு விஷயமும் போடுற வீடியோலயே பார்த்தாலும் தெரியுது மென்டலி நாட் ஸ்டேபிள். ஆமா, ரொம்ப கிளியரா தெரியுது. அவர் அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது. நம்ம பர்சனலா பழகலனாலுமே நம்மளுக்கு ஒருத்தரை பார்த்த இத்தனை வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா தெரியும். மெயினா நம்ப முடிய மாட்டுக்கு இவதான் இப்படி பண்றாங்க. அதுதான் மெயினா. நானுமே நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நிறைய பேர்த்த நம்ம இப்படி பார்த்துருப்போம். நிறைய பேர் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆளானவங்க, ட்ரக்ஸ்லயோ ஒரு குடி பழக்கத்துல கெட்ட பழக்கம், அதெல்லாம் ரொம்ப நாளா அடிக்ஷன் இருக்கும். ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க அந்த நிலைமைக்கு வருவாங்க. இது வந்து 2 வருஷத்துல இந்த நிலைமைனா ரொம்ப ஓவராவே போனதான் எனக்கு. அப்படி நம்ம எத்தனையோ பேரை பார்த்து, நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். வாழ்க்கையை தொலைச்சவங்க, கரியரை தொலைச்சவங்க எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா என்னன்னு தெரியல, இவரோட நியூஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எனக்கு நான் இவன்ட்டே ரிசல்ட் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி 2 பேருமே நாங்க கோயின்சிடென்ட்லி பார்த்துருக்கோம். 2 பேரும் பார்த்து அதுதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஆயிருக்கு, சரி அதே நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம்னு. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னு தெரியல, இது நான் ரொம்ப நான் ஃபுல்லா இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தரோட போஸ்ட், அவரோட போஸ்ட், எல்லா போஸ்டும் வீடியோஸ், அப்புறம் மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அதை தான் ஃபுல் நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் உண்மை அதை பார்த்துருக்கா, சரி நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு ஆக்டர், ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஆக்டர். ஒரு 6 படம் தான் பண்ணிருக்காரு நீங்க. ஆமா, 6-7 ரொம்ப கம்மி படம் தான். ஆனா எல்லாமே தரமான படம். எல்லாமே தரமான படம் வித் டாப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பண்ண படம். அண்ட் திஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லா படத்துலயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஓவர் ஆக்டிங் அண்ட் ஃபிட்டிங் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிங். ஓவராலா பண்ண மாட்டாரு. கேரக்டர் அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவரு. அது தட் வாஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. நம்ம வழக்கெண்ல பார்த்திருப்போம். அந்த பாவமான ஒரு கேரக்டர் வந்து ஊர்ல இருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து அடிமை மாதிரி இருந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா டெலிவர் பண்ணிருப்பாரு. ஊனாய் மட்டுக்குட்டி கேட்க வேண்டாம். மிஷ்கின் அவரோட படத்துக்கு அப்படியே அந்த மிஷ்கின் படத்துக்கு மாதிரி பயங்கரமா இருக்கும். வில்லம்புல ஒரு இந்த ஒரு அடாவடியான பையன், அப்படி அடங்காத ஒரு பையன் மாதிரி, ஒரு லோக்கல் பையன் மாதிரி அப்படியே கரெக்டா பண்ணிருப்பாரு. பாடி லாங்குவேஜ்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே. தென் ஆப்வியஸ்லி மாநகரம் லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம். அதுலயும் என்ன ஒரு கேரக்டர் கரெக்டா கையெடுத்து பண்ணிருப்பாரு. அதுல பார்க்காத 2 படம், அந்த என்னது இறகப்பட்டு லாஸ்டா வந்து 2023 வந்து அவரோட லாஸ்ட் படம் அதுதான். அண்ட் இன்னொரு படம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு படம் மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் அவர் பண்ண படம். எல்லாமே நல்ல நல்ல படம்.
அந்த இறகு பற்றுமே நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் படம். ஆமா ரொம்ப நல்ல படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் பார்க்கல, நீங்க போய் பாருங்க டைம் இருந்துச்சுன்னா. ஸோ அதான் அவரை பத்தி, அவர் இன்னும் பரிதாப நிலைமையில இருக்காரு, என்ன பண்றாரு, இஸ் நாட் இன் சென்சஸ் கிளியர்லி. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். மெயின் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பணம் வராம காரணத்துக்காக தான் டிப்ரெஷன்ல போய் அவரு நாட்டை விட்டே வெளியே போற அளவுக்கு அவருக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆரம்ப ஒரு புள்ளி ஒன்று இருக்கும், ஒரு காரணம் ஒன்று இருக்கும். யாரும் ஏதோ ஒரு இதுல தள்ளப்படுறது வந்து எல்லாரும் பிறந்தோடனே அப்படி நம்ம எதுலையும் அப்படி இருக்க மாட்டோம் கண்டிப்பா. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் அ பர்சன் லைக் ஸ்ரீ, he was never such a person. அவர் ரொம்ப இன்ஃபேக்ட் ரிசர்வ் டைப் தான். பிக் பாஸ்லயே ஃபர்ஸ்ட் சீசன் உங்களுக்கு தெரியலனா, அவர் ஃபர்ஸ்ட் சீசன்ல he was one of the actually சினிமாக்கு அந்த ரிசர்வ் டைப் கேரக்டர் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அவரு கன்னிங்கா இருக்கணும், நம்ம கொஞ்சம் இதா தான் இருக்கணும். எப்படி இதுல சொல்ல 4 days இருந்துட்டு அதுல இருந்து போயிட்டாரு பிக் பாஸ்ல. எனக்கு அது செட் ஆகல, என்னால முடியல அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே நம்மளுக்கு தெரியும் இஸ் மென்டலி வெரி ஃப்ரெஜைல் அப்படின்ட்டு. டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது போல, ஒரு ரிஜெக்ஷனோ ஏமாற்றமோ ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆள் தான் நம்மளுக்கு அங்க ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இன்னைக்கு அது வந்து பெரிய பெரிய ஒரு விஷயமா வந்து எப்படி சொல்ல வெடிச்சு போய் வந்து நிக்கி. அவரோட கமெண்ட்ஸ் நிறைய பேர் அதை பத்தி பேச ஒரு சில சேனல்ஸ் தான் அது கவர் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒன் இண்டியா தமிழ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸை. அண்ட் பாலிமர் அண்ட் ஃபியூ அதர் வெப்சைட்ஸ் நியூஸ் சேனல்ஸ் பண்ணியிருந்தனால கொஞ்சம் தெரிய வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி இது உண்மையில இவரா அப்படின்னு கேட்க அவரோட ஒரு கசின் அவரோட கசின் தம்பியே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. he explained the situation saying இது அவர் தான், இது ஸ்ரீ தான், நம்ம ஸ்ரீ தான், இப்படிதான் சினிமால நிறைய பேர் அவரை ஏமாத்திருக்காங்க, சேலரி கொடுக்காம காசு கொடுக்காம ஏமாத்துறதுனால அவர் அந்த டிப்ரெஷன்ல இருந்து நிறைய சினிமா விட்டே தள்ளி போய், சினிமா இப்போ இல்ல காலங்காலமா நடந்தது. சினிமா இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன். அப்படி இருந்து அந்த அந்த ஏமாற்றமோ அந்த இதெல்லாம் தாங்க முடியாமோ பாதை மாறி போய் ஒரு குடியிலயோ ஏதோ ட்ரக்ஸ்ல போயிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஒண்ணு பேசப்படுறது நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல. அதனால்தான் நிறைய பேர் சொல்றதுதான், சினிமாக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க, தெரியாம வந்து மாட்டிக்கிறாதீங்க. இல்ல வந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த மட்டும் இது பண்றதுக்காதீங்க, மற்ற விஷயத்தையும் கத்துக்கோங்க. ஜெயிக்க மாட்டேன், மற்ற இடத்துல ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு. along with those comments others நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவரோட கன்சர்ன் மேலதான் கமெண்ட் பண்றாங்க, யாருமே திட்டி இது பண்ணல, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ தட் ஷோஸ் ஆடியன்ஸ் எவ்வளவு மெச்சூரா இந்த இதை ஹேண்டில் பண்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணாம கெட்ட வார்த்தை எதுவும் பேசி இது பண்ணாம ரொம்ப அழகா பாசமா ஒரு அண்ணனோ தம்பியோ பையனோ அவங்க மேல இருக்கிற கேரளா எப்படி பேசுவோமோ அப்படி எல்லாரும் பேசி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அவரை காப்பாத்துங்க. ஈவன் லோகேஷ் கனகராஜா, சந்தீப் கிஷன், இவங்க எல்லாத்தையும் whoever he worked with அவங்களெல்லாம் டேக் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மக்கள் தான் டேலண்டே இல்ல ஆர்டிஸ்டையும் பெரிய ஆள் ஆக்குறாங்க. அது யாருன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் யார் யார். உனக்கு நீ கரெக்டான ஒரு பாயிண்ட் முன் வச்ச. இன்ஃபேக்ட் இன்னொரு கமெண்ட்டும் ஆக்சுவலி நான் தான் நிறைய கமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன், அதுல பார்த்தது தான் ஒருத்தரும் அதைத்தான் கரெக்டா சொல்லியிருந்தாரு. இவர் இப்படி ஆனதுக்கு இவர் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம், நம்ம தான் தேவையில்லாம எத்தனையோ பேரத்தை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம், ஒண்ணுமே பண்ணாதவங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை நம்ம தான் மக்களாக நம்ம தான் வளர்த்து விட்டுருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஜெம் ஆஃப் பர்சன், ஜெம் ஆஃப் டேலண்ட் நம்ம கை விட்டுருக்கோம். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய லாஸ். ஏன்னா ப்ராமிசிங் ஆக்டர், எனக்கு ரொம்ப ஜென்வனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி 0 ஹேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருந்திருக்கும். இவன் ரொம்ப கம்மி பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே பண்ண வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு யாருமே ஹேட் பண்றாங்க அவர் இருந்துகிட்டாரு. அண்ட் ஆக்டிங் வைஸும் எல்லாம் சூப்பரா இருந்தாரு. ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு அண்ட் தென் சினிமா தான் வேணும் அப்படின்ட்டு சினிமா சூஸ் பண்ணி வந்து வேற எதுலயுமே சின்ன வயசுல இருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரம் ரைட் ஃப்ரம் டீனேஜ் அப்பத்துல இருந்து. ஆமா, அந்த டைம்ல இருந்து அது கூட அப்பத்துல இருந்து வந்து அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சூஸ் பண்ணி வந்து வாண்டட் டு பிகம் அ டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டு அந்த இது ஆக்டிங்ல கண்டினியூ பண்ணி வந்தவர் தான். மற்ற எதுவுமே தெரியாத ப்ரொஃபஷனோ ஏதோ வேல்யூ தெரியாம இதுல தான் பேஷனா இருந்தவர். அதுதான் பிரசன் சொன்னது. அதுதான் அப்படி இருந்தவருக்கு இப்படி ஒரு ஏமாற்றமோ ஒரு இது கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா டிப்ரெஷன்ல தள்ளப்படுவாங்க. ஏன்னா அது தாண்டி எதுவுமே தெரியாது. போடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எஃபர்ட்டே இல்லாம ஒரு விஷயத்த பண்றாங்க, அது பூமாயி இதாகும். பைத்தியக்காரத்தனம் பண்றவங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆகி பூமாயி என்னமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ட்ரெண்ட்ல இருக்காங்க. நல்லா காசு படம் எல்லாம் பார்த்துட்டு
லைஃப்ல செட்டில் ஆயிருந்தாங்க. பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு ரொம்ப கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அவங்களும் நல்லா இதா இருந்தாங்க. அதை வளர்த்து விடுறது நம்ம மக்கள் தான், மீடியா தான். கூப்பிட்டு சேனல்ல இன்டர்வியூ எடுத்து அப்படி அதுல அவங்க பூம் ஆயிருந்தாங்க. ஆனா இப்படி தரமான டேலண்ட் இருக்கிறவங்க, நல்ல பர்சனா, நல்ல மனசார இருக்க, நல்ல கேரக்டரான பர்சன் எல்லாம் மனுஷங்கெல்லாம் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி போயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டே, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம கொண்டாடலன்னு வருத்தப்பட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பட் இது 2 வருஷம் தான் ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி கம்ஸ் பேக். ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த அவரோட கசின் சொன்ன மாதிரி அவர் எங்க போயிருக்காரு என்னதுமே யாருக்குமே சொல்லல. ஒரு நாள் வீட்டுல அந்த காசு வராதனால, யாருமே நிறைய பேர் ஏமாத்தினால, சம்பளம் கொடுக்கறதுனால அவர் வீட்லயே ப்ராப்ளம் வந்திருக்குன்னு வீட்டுல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க அம்மா அப்பா கூட மேபி வந்திருக்கலாம். அவருமே அதுல டிப்ரெஷன் தான், அதுல இருந்தா வெளியே போய் வீட்டு விட்டு ஓடி போய் எங்க போய் இருக்காருன்னு யார்ட்டையுமே சொல்லாம அவங்க திரும்ப கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனா இவரு வரமாட்டேன்னு சொல்லி அப்படியே அவருக்கு காணாம போயிட்டாரு. எங்க இருக்காரு எது யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ ஒரு சில ஹிண்ட் வச்சு தெரியுது. அவருக்கு ஹேஷ்டேக் எல்லாம் பார்த்து பட்டாயால இருக்கலாம், மேபி தாய்லாந்துல இருக்கலாம். ஏன்னா அவர் போடுற வீடியோஸ்லாம் தனியா உட்காந்து சமையல் பண்ணி அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு இது சமைச்சேன், இது சாப்பிட்டுட்டு இருக்கேன், குரோசரி ஆர்டர் பண்ண, இந்த ஆர்டர் இருக்கு, அண்ட் நிறைய ஆபாசனமான வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அரை நிர்வாணமா வீடியோஸ் போட்டுட்டு, அதுவும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் நல்லா இல்லை. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா கோவப்படுற வரமாட்டுக்கு. ஏன்னா பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தள்ளப்பட்டிருக்காரு அந்த நிலைமைக்கு. தென் ஒரு பேட் இன்ஃபுளுன்ஸ் எங்கேயாட்டும் கண்டிப்பா இருந்திருக்கும். வந்து யாராட்டும் பேட் இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து எப்படியோ தெரியாதனம் அங்க போய் மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. He seems to be enjoying his life. ஏன்னா இஸ் நாட் இன் சென்ஸ். அவரு ஸ்ரீயா இல்ல. இப்போ ஸ்ரீ இந்த ஒரிஜினல் ஸ்ரீ கிடையாது. வேற ஒருத்தரா ஒரு மாதிரி வேற ஒருத்தரா இருக்காரு. அவர் இப்படி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன், ஒரு ரிசர்வ் டைப் தான். ஆனா இப்போ வந்து வீடியோஸ் போட்டுட்டு அப்படி ரொம்ப அசிங்கமா இருக்குது பாக்குறதுக்கு. அப்படி பண்ணிட்டு அண்ட் கேப்ஷன்ஸுமே ரொம்ப சரியா இல்லை. பட்டாயா டைரிஸ், பட்டாயா செலிபிரிட்டிஸ், பட்டாயா மாடல் அப்படின்னு டேக் பண்ணிட்டு லேடி பாய் இது அப்படின்ட்டு நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் வார்த்தைகள் டேக் ஐ மீன் கேப்ஷனை வச்சுட்டு ஹேஷ்டேக் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால ரொம்ப மனசு ரொம்ப கனமா இருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது பார்த்து தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டில் மக்களை திரும்ப சொல்ல ரொம்ப பாராட்டணும். They are just showing care for him. எப்படியாட்டி இவரை மீட்டு கொண்டு வந்துடணும், கூட்டுட்டு மக்களுக்கு தெரியுது. ஆனா பட் இருந்தாலும் தப்பு நடக்குது. இன்னொன்னு என்னன்னா கலர் வேற பண்ணிருக்காரு. உடம்பு எலும்பு தோலுமாயி ரொம்ப மெல்லிசாயி ட்ரக்ஸ்ல போயிட்டாருன்னு அப்படி நிறைய அந்த பேச்சு அடிப்படுது. டோட்டலி வேறையா இருக்காரு. அவரு பண்ணாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முடிய கலர் பண்ணிட்டு, அது அந்த கலரை பார்த்தாலே சகிக்க முடியாது. அப்படி ஒரு கலர் பண்ணிட்டு முடிய வளர்த்து நல்லா இல்ல அது பாக்குறதுக்கு. அண்ட் நிறைய பேர் அதுவும் கமெண்ட் போஸ்ட் அப்படி போடல. பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. இந்த ஜெண்டர் ஒண்ணு மாறும். ஒரு டேர்ம் ஒண்ணு இருக்கு, ஜெண்டர் டைஸ்போரியா அப்படின்ட்டு. அதாவது அது ஒரு கண்டிஷன். நம்ம வந்து ஒருத்தரோட ஜெண்டரும் அவரோட ஜெண்டர் என்னன்னு அவரு உள்ள இருந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. ஆக்சுவல் ஜெண்டரும் அண்ட் அவங்க ஃபீல் பண்றது அந்த ஒரு டிரான்சிஷன், அதுதான் அந்த ஜெண்டர் டைஸ்போரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மேபி இஸ் கோயிங் த்ரூ அந்த அந்த கண்டிஷன். அது கூட இருக்கலாம். ஏர்லி ஸ்டேஜ்ல பார்த்துட்டா அவரை கியூர் பண்ணி கொண்டு வரலாம். நிறைய பேர் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தோஸ் பீப்புள். அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா சினிமா ஆஸ் அ ஹோல் ஒரு சங்கம் அவங்க எல்லாம் இருக்காங்க, நடிகர் சங்கம் அப்படி நிறைய சங்கம் அவங்கெல்லாம் தேடி பிடிச்சி இவரை ரெஸ்கியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இஸ் அ யங்ஸ்டர், அவர் வாழ்க்கை வீணா போயிடும். இஸ் ஒன்லி 37. ஆமா 37 தான். ஒரு யங்கான மனுஷன். ரொம்ப பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. சமைக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதுவே ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ ஒண்ணு போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அதே ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப குட்டி குட்டியான சப்பாத்தி எல்லாம் போடுறாரு. அதெல்லாம் ரொம்ப ராவா ஏதோ ஹாஃப் குக்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கு. சோ இதெல்லாம் தான் பேசணும். நம்ம அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது நம்ம பேசுவோம். நம்மளோட 150-200 பேர் நம்ம வீடியோ பார்க்கட்டும். மோரோவர் பேசக்கூடிய வேண்டிய விஷயம், அதனால நம்ம பேசுறோம். பிகாஸ் ஆஃப் திஸ் டேலண்ட் அண்ட் வாட் ஹி வாஸ் அண்ட் வாட் ஹி இஸ் கோயிங் த்ரூ நவ். அதனால நம்மளுக்கு இந்த
பைத்தியக்காரத்தனம் பண்றவங்கள ஸ்பாட்லைட்ல கொண்டுறத விட நம்ம இப்படி கொண்டு வரது நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்மளோட ஆப்ஜெக்டிவே அதுதான் நம்ம சேனலோட. ஸோ நம்ம அப்படி விஷயங்களை தான் எப்பவுமே கவர் பண்றது வழக்கமா, அதுதான் நம்ம இப்பவும் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ஷேர் பண்ணுங்க கைஸ், முடிஞ்ச அளவுக்கு. நம்ம அதிகமா எப்பவும் கேட்கறது இல்லை, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், ரொம்ப ரேரா கேட்போம். பட் ஷேர் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். மனசு இருக்கிறவங்க போய் ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க நிறைய பேர், அவங்க போய் பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் தென்படுறது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரியுங்க, பெரிய இடத்துல இருக்க மனுஷங்க, அவங்க பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஒருத்தரோட கரியர் ரிவைவ் ஆகும், ஒருத்தரோட வாழ்க்கை மோரோவர் வாழ்க்கை சேஞ்ச் ஆகி திரும்ப பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாட் எல்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். That's it from us. Bye.